பசுமை எழில் கொஞ்சும் கிராமம். ஊரே விழா கோலம் கொண்டிருக்கிறது. பொதுமக்கள் அனைவரும் ஒன்று கூடி ஆரவாரத்துடன் ஜல்லிக்கட்டு விளையாட்டை கண்டு மகிழ தயாராகிக் கொண்டிருக்கின்றனர். தனியா கொத்தா மாட்டிட்டனே. ஜல்லிக்கட்டு விளையாட்டில் கலந்து கொள்ள பல இளைஞர்கள் ஆர்வமாக காத்திருந்தனர். வீரர்கள் பலரும் மைதானத்திற்கு வந்து தயார் நிலையில் இருக்க, காளைகளுடன் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அங்கு திரண்டு இருந்தனர். அங்கே ஹரிஷ் சிங்க நடை போட்டு காளைகளை அடக்க களம் இறங்குகிறான். வீராதி வீரன் போல் கம்பீரத்துடன் நின்று கொண்டிருக்கிறான் ஹரிஷ். ஒரு கப்புக்கு ஆசைப்பட்டு உசுர விட்டாரா தம்பி ஹரிஷ்? காளைகள் சீறி பாய்ந்து வந்து கொண்டிருக்க அதனையெல்லாம் அசால்ட்டாக அடக்குகிறான் ஹரிஷ். அப்பா முனீஸ்வரா, எப்படியாவது என் உசுர காப்பாத்திரு சாமி. இதுவரை யாரும் அடக்க முடியாத காளை ஒன்று சீறி பாய்ந்து வருகிறது. அனைவரும் ஒதுங்கி நிற்க ஹரிஷ் மட்டும் துணிச்சலுடன் அதனை விரட்டி பிடித்து அடக்க முயற்சிக்கிறான். மக்கள் அனைவரும் ஆரவாரம் செய்து ஹரிஷை உற்சாகப்படுத்துகின்றனர். கடைசியாக ஹரிஷ் அடங்காத காளையை சுலபமாக அடக்கி வெற்றி பெறுகிறான். இந்த வெற்றியை ஊர் மக்கள் விழா போல் கொண்டாடி மகிழ்கின்றனர். கூடியிருந்த மக்கள் ஹரிஷின் வீரத்திற்கு அடையாளமாக காளை உருவம் கொண்ட சிலை ஒன்றை பரிசளிக்கின்றனர். அதனை மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொள்கிறான் ஹரிஷ். அங்கு நடந்ததைக் கண்டு மகிழ்ச்சியில் துள்ளி குதித்த ஹரிஷின் காதலி. இவை அனைத்தும் நடந்து கொண்டிருக்க திடீரென்று ஹரிஷ் கண் விழிக்கிறான். அடச்சே, அப்போ இதெல்லாம் கனவா? இருந்தாலும் நல்லா தான் இருந்துச்சு. சரி, பொண்டாடியதை அடக்க முடியல, கனவுலையாச்சும் காலை அடக்கிற பாக்கியம் கிடைச்சது. ஊரே பார்த்து நடுங்கும் கோடீஸ்வரன் தன் ஒரே மகளை ஒரு பிச்சைக்காரனுக்கு திருமணம் செய்து கொடுத்தது ஏன்? நகரத்தில் உள்ள எல்லா கோடீஸ்வரர்களும் அந்த பிச்சைக்காரனின் காலில் விழ காரணம் என்ன? நகரத்தின் பெரிய கோடீஸ்வரன் வீட்டில் தனது அன்றாட வேலைகளை பார்த்து கொண்டிருந்தான் அந்த வீட்டின் ஏழை மருமகன் ஹரிஷ். உன்னை என்னைக்கு கல்யாணம் பண்ணனோ அன்னைக்கு நாசமா போச்சு என் வாழ்க்கை. எங்க அப்பா சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் 10 ரூபாய்க்கு ஒரு முழம் பூ வாங்கி கொடுத்திருப்பியா என்று சந்தனா இரக்கம் இல்லாமல் அவனை கேவலமாக பேசிக் கொண்டிருக்க, இதை பற்றி எல்லாம் கவலைப்படாத ஹரிஷ் சந்தனா உடைத்த காஃபி கப்பை சுத்தம் செய்து கொண்டிருந்தான். சந்தனா தனது அப்பாவின் கட்டளையின் பேரில் ஹரிஷை திருமணம் செய்து கொண்டாள். அவன் ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேன் என்று கூறி அவளுக்கு திருமணம் செய்து வைத்தார். ஆனால் உண்மையில் அவன் ஒன்றுக்கும் ஆகாத பிச்சைக்காரன் என்று தெரிந்து மிகவும் ஏமாற்றம் அடைந்தாள். ஆனால் அவை எல்லாம் பேருக்காகத்தான். அந்த வீட்டில் ஒருவர் கூட ஹரிஷை மதிப்பதில்லை. சில சமயங்களில் சமையல் அறையிலும், சில சமயங்களில் நாயிருக்கும் அறையிலும் படுத்துக் கொள்வான். சாரி ஸ்னேகா, என் ஹஸ்பண்ட் மட்டும் ஊர்ல இருந்திருந்தா இந்நேரம் உனக்கு கண்டிப்பா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருந்திருப்பேன். அவர் தான் ஊர்லயே இல்லையே, அவர் ஃபாரின்ல இருக்காரு. என்ன பண்றது, வேலை வேலை வேலைன்னு அவரை போட்டு வாட்டி எடுக்கிறாங்க தெரியுமா என்று சந்தனா தன்னை பற்றி அவளது தோழியிடம் கிண்டல் அடிப்பதை கேட்டுக்கொண்டே அதை பொருட்படுத்தாமல் சமைத்துக் கொண்டிருந்தான் ஹரிஷ். கரெக்டா ஆஃப் பண்ணிட்டேன் சந்தனா. ஹோ சூப்பர். பீச்ல செல வச்சிடலாமா? என்ன சந்தனா, எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிகிட்டே இருக்க? நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன் தெரியுமா? ஹோ, லவ் பண்றியா? ஓகே ஓகே, அப்படின்னா ஒன்று பண்ணு. நியூ இயர் வருதுல்ல, எனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடு. பிச்சை காசு 1000-2000 ரூபாய்க்கு இல்ல, லட்சக்கணக்குல. என்ன, உன்னால முடியுமா? ஆனா சந்தனா, என்கிட்ட அவ்வளோ காசு எங்க இருக்கு? அது மட்டும் இல்லாம அவ்வளோ காசெல்லாம் நான் என் கண்ணால கூட பார்த்தது கிடையாது. இதெல்லாம் இப்ப யோசிச்சு என்ன பிரயோஜனம்? கல்யாணத்துக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். சந்தனாவின் வீட்டில் புத்தாண்டு பார்ட்டி சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது. பல விஐபிகளும் பணக்காரர்களும் கலந்து கொண்டிருந்தனர். அப்பொழுது ஹரிஷ் அனைவரின் முன்னிலையிலும் சந்தனாவுக்கு ஒரு பரிசினை கொடுத்தான். அந்த பெட்டியின் உள்ளே ஒரு அழகான காஸ்ட்லியான டைமண்ட் வாட்ச் இருந்ததை பார்த்து திகைத்து போனாள்.
இது பிரான்ஸ்ல தயாரிக்கிறது. இதோட மினிமம் பிரைஸ் ரேஞ்சே ஒரு 3 கோடி இருக்கும். டூப்ளிகேட்டா இல்ல திருட்டிட்டு வந்தியா என்று அவனை அசிங்கப்படுத்த ஏமாற்றத்துடன் சிறு புன்னகையோடு திரும்பிச் சென்றான் ஹரிஷ். அவன் சென்றவுடன் அந்த வாட்சினை குழப்பத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள் சந்தனா. தன் கையில் அந்த காஸ்ட்லியான வாட்சை பார்த்தபடி யோசித்த வண்ணம் இருந்தாள். எப்படி இவனால இவ்ளோ காஸ்ட்லியான ஒரு கிஃப்ட கொடுக்க முடிஞ்சுது? இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டா? இது வாங்குற அளவுக்கு அவன் கிட்ட ஏது பணம்? இது உண்மையாவே திருடி இருந்தா இத்தனை பேர் முன்னாடி தைரியமா கிஃப்டா கொடுத்திருக்க மாட்டான். மேடம், நீங்க ராஜேஸ்வரன் சார் குடும்பத்தை சேர்ந்தவங்களா? You mean the great businessman Mr. ராஜேஸ்வரன்? எஸ். அவர் இது வரைக்கும் யாரும் பார்த்தது கூட இல்ல. ஆல்சோ அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னாலே மினிமம் 6 months வெயிட் பண்ணணும். நான் ஆச்சு அவரை பாக்குறதாச்சு. ஆமா, என்கிட்ட எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க? இல்ல மேடம், உங்க கையில கட்டிருக்கீங்களே இந்த வாட்ச், இது ஒரு ஸ்பெஷல் எடிஷன். இந்த வாட்ச்ல இருக்கிற டைமண்ட் டிசைன் இது எல்லாமே ஒரிஜினல்ல மட்டும்தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வாட்ச் நேத்து தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்தியாலயே பாத்தீங்கன்னா 2 வாட்ச் தான் சேல் ஆயிருக்கு. அதுவும் ராஜேஸ்வரன் சார் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் வாங்கியிருக்காங்க. அதான் கேட்டேன் மேடம். அந்த வாட்ச் ஷோரூம் மேனேஜர் இவ்வாறு கூற எதையும் நம்ப முடியாத சந்தனா குழப்ப மிகுதியில் அப்படியே அமைதியாக யோசித்தபடி இருந்தாள். ரவி, இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு. இந்த ஆபீஸ் பாய் வர எங்க போனா? அப்பொழுது ஹரிஷ் வீட்டை துடைத்துக் கொண்டிருப்பதை பார்த்த அவள், எனக்கு மீட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு, என் ஃபைல்ஸ்லாம் தூக்கிட்டே உடனே ஆபீஸ்க்கு வா. சந்தனா! ஆனால் சந்தனா அவனுக்காக காத்திருக்காமல் திமிராக காரை ஓட்டிச் சென்றாள். அதை பார்த்து தனது நிலைமையை தெரிந்து கொண்ட ஹரிஷ் அங்கிருந்து தனது பழைய பைக்கில் புறப்பட்டான். வேகமாக தன்னுடைய ஆபீஸிற்குள் நுழைந்த சந்தனா ஹரிஷுக்கு போன் செய்து, எங்க போய் தொலைஞ்சா? எங்க இருக்க? இல்ல, 2 நிமிஷத்துல நான் உள்ள இருப்பேன் சந்தனா. சரி, சீக்கிரமா வா. இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கான். சந்தனா அசோக்கை கேஷுவலாக ஹக் செய்வதை பார்த்த கடுப்பில் உள்ளே நுழைந்த ஹரிஷை ஒரே சொடுக்கில் வெளியே நிற்க செய்தாள் சந்தனா. சந்தனா, எங்க போயிருந்த? நான் உனக்காக 1 hour வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சாரி அசோக், மார்னிங் வீட்ல இருந்து கிளம்புறதுக்கே லேட் ஆயிடுச்சு என்று சந்தனா பேச பேச அவளை குறும்புடன் பார்த்து ரசிக்கும் அசோக் அவளை கவரும் விதமாக பேச சந்தனா அலட்டிக் கொள்ளாமல் அதை ரசித்துக் கொண்டிருந்தார். என்ன அசோக், ஒரே ஹாப்பியா இருக்க? என்ன விஷயம்? ஜாக்பாட் ஏதாவது வின் பண்ணிட்டியா? உன்னை விட எனக்கு வேற என்ன வேணும்? நீ தான் எனக்கு ஜாக்பாட் என்ற சந்தனா அதை ரசித்த வண்ணம் வெட்கப்பட்டு சிரித்துக் கொண்டிருந்தாள். அவள் வெட்கப்படும் அந்த நொடியை பயன்படுத்தி அசோக் அங்கே இருந்த டேபிளுக்கு பக்கத்தில் இருந்து ஒரு பெரிய கிஃப்ட் பேக்கை எடுத்து சந்தனாவிடம் கொடுத்தான். அதில் என்ன இருக்கின்றது என்று தெரியாமல் சந்தனா ஆர்வமாக அவனை பார்க்க அசோக் அதை பிரித்து பார்க்கும்படி செய்கை செய்தான். அதன் உள்ளே ஒரு விலை உயர்ந்த பிராண்டட் ஹேண்ட்பேக் இருந்தது. வாவ், இது உனக்காக தான் கொண்டு வந்திருக்கேன். எனக்காக வாங்கிட்டு வந்த? So sweet, I love it, thank you so much. உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பேக் வாங்கியிருக்கேன் தெரியுமா? இதோட விலை 60 லட்சம். What? 60 lakhs? ஏய், பாலிவுட் செலிபிரிட்டிஸ்னா தீபிகா படுகோன் வச்சிருக்க அதே பேக் தானே இது? எக்ஸாக்ட்லி. அப்ப இன்னில இருந்து நானும் ஒரு செலிபிரிட்டியா? இன்னில இருந்து இல்ல, நீ என்னைக்குமே செலிபிரிட்டி தான். அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை கோபத்தோடு பார்த்து கொண்டிருந்த ஹரிஷ் எந்த முன்னறிவிப்பும் இன்றி உள்ளே நுழைந்தான். ஹரிஷ் எதற்காக உள்ளே வந்தான் என்கிற யோசனையில் சந்தனா ஹரிஷை பார்த்து முறைக்க, சந்தனா, இது ஒரிஜினல் இல்ல, டூப்ளிகேட். ஆமா. ஏய், யார் நீ? உனக்கு இந்த பேக பத்தி தெரியுமா? இதோட விலை தெரியுமா? எங்க தயாரிச்சதுன்னு தெரியுமா? நிஜமா தான் சொல்றேன் சந்தனா, ஒரிஜினல் பேக்ல 6 லெட்டர்ஸ் இருக்கும், ஆனா இதுல 7 இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல கம்பெனியோட பேரும் தப்பா தான் இருக்கு. நீயே பாரு, ஒரிஜினல்ல போல்டு லெட்டர்ல இருக்கும், ஆனா இதுல எல்லாம் ஸ்மால் லெட்டர்ல இருக்கு. முதலில் ஹரிஷ் சொன்னதை கேட்டு சந்தேகிக்கும்படி அவளை பார்த்த சந்தனா தன்னுடைய வாட்சை ஒரு முறை பார்த்துவிட்டு அந்த பேக்கை உற்று பார்த்தாள். இதை பார்த்து பதறி போன அசோக் பக்கத்தில் இருந்த டேபிளை வேகமாக அடித்துவிட்டு, நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ யாரா குறுக்க பேசுற? முதல்ல வெளியே போடா. அசோக், சந்திரா, நான் இதை எவ்வளவு ஆசையா உனக்கு வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா?
சந்திரா, நீயே சொல்லு, நான் எதுக்கு உனக்கு டூப்ளிகேட் பேக்கை வாங்கி கொடுக்கணும்? கொஞ்சம் யோசிச்சு பாரு என்று அசோக் சமாளிக்க, அருகில் வந்த ஹரிஷ் உரிமையாக சந்தனாவின் கைகளை பிடித்து அவளுடைய கையில் இருந்த வாட்சை தொட்டு காட்டியபடி அழுத்தமாக பேச ஆரம்பித்தான். இதுவரைக்கும் நான் உனக்கு எந்த அட்வைஸும் பண்ணது கிடையாது. ஆனா இப்ப சொல்றேன், இந்த அசோக் உன்னை இம்ப்ரெஸ் பண்ணி கரெக்ட் பண்றதுக்கு சீப்பான பொருளை வாங்கிட்டு வந்து அவன் உன்னை ஏமாத்த தான் பாக்குறான். கல்யாணம் ஆகி 2 வருஷத்துல இந்த மாதிரி இவன் கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. நான் அவன் கூட நிறைய சண்டை போட்டிருக்கேன். ஆனா நான் ஏமாந்துடக்கூடாதுன்னு எதை பத்தியும் கவலைப்படாம எனக்காக பேசிட்டு போறான். ஒருவேளை உண்மையாவே நான் தான் இவனை புரிஞ்சுக்கலையா என்று யோசித்துக் கொண்டே திரும்பியவள் அசோக் டென்ஷனாக தன்னுடைய டையை சரி செய்து கொண்டிருப்பதை கவனித்தாள். அசோக்கை பார்த்த அடுத்த நொடியில் சந்தனாவின் எண்ணம் மீண்டும் தலைகீழாக மாறியது. என்ன ஒரு முட்டாள்தனமான யோசனை. ஹரிஷால எனக்கு எந்த பயனும் கிடையாது. ஆனா அசோக் எனக்கு பிசினஸ் பார்ட்னர். அது மட்டும் இல்லாம எனக்காக என்ன வேணும்னாலும் செய்யற ஒரு பெரிய பணக்காரன். ஏ ஹரிஷ், எனக்கே அட்வைஸ் பண்ற அளவுக்கு வந்துட்டியா? உனக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தா? எப்பவுமே நீ எனக்கு அடிமைதான், புரிஞ்சுதா? சொல்ற வேலைய மட்டும் பாரு. தேவையில்லாம என் விஷயத்துல எல்லாம் மூக்கு நுழைக்காத. முதல்ல இங்கிருந்து கிளம்ப என்று சொன்ன சந்தனா அங்கிருந்து நகர, ஹரிஷ் கிளம்புவதற்கு முன்னே அவனை தடுத்து வன்மத்தோடு பேச வந்தான் அசோக். டேய், எவ்வளவு தைரியம் இருந்தா என் கிஃப்ட ஃபேக்னு சொல்லுவ? உனக்கு அந்த கிஃப்டோட மதிப்பு என்னன்னு தெரியுமா? என்னடா ஷர்ட் இது? பிளாட்ஃபார்ம்ல வாங்கினது தானே? நீ என் கிஃப்ட பத்தி தப்பா பேசுறியா? தனது அமைதியை அடிமைத்தனம் என்று எண்ணுவதற்கு பதிலடி கொடுக்க முடிவு செய்தான் ஹரிஷ். ஏ அசோக், நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. நான் ஒன்னும் ஆபீஸ் பாயோ இல்ல கார் துடைக்கிறவனோ இல்ல. அப்புறம் முன்னாடி நிக்கிறாளே அவ என்னோட வைஃப். அவளுக்கு வேணும்னா நான் அவளோட புருஷன் சொல்றதுக்கோ, ஏன் அவளுக்கு கல்யாணம் நடந்தது கூட வெளியே சொல்றதுக்கோ கேவலமா இருக்கலாம். ஆனா எனக்கு அப்படி கிடையாது. அது ஏன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். உன்ன மாதிரி கேவலமானவன் கூட அவ பார்ட்னரா இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. சோ கடைசியா நான் ஒரு விஷயம் சொல்றேன். இல்ல, அவ பக்கம் நீ திரும்பி பார்த்தா கூட பார்த்த இடத்திலேயே நான் உன்னை செஞ்சிருவேன். ஹரிஷின் இதுவரை அவள் பார்க்காத இன்னொரு முகத்தை பார்த்து மிரண்டு போனாள் சந்தனா. அப்பொழுது இந்தியாவிலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரரான ராஜேஸ்வரனின் PA அழைத்தார். சார், இன்னைக்கு ஒரு முக்கியமான கிளையண்டோட மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அட்ரஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிருக்கேன், பாருங்க. அதை விட முக்கியமான 2 வேலை இருக்கு பிரகாஷ். அதை நீங்க எனக்காக பண்ணி தரணும். சொல்லுங்க சார், என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஒன், ஹெர்மிஸ் பிராண்ட் லேடிஸ் ஹேண்ட்பேக் எனக்கு உடனே வேணும். அதோட விலை குறைஞ்சது 50 லட்சமாவது இருக்கணும். செகண்ட் ஒன் என்னன்னு நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்றேன். எந்த காரணத்துக்காகவும் லேட் ஆயிடக்கூடாது. ஐ நீட் திஸ் வெரி இம்மிடியட்லி. ஓகே? இன்னைக்கு என்னோட ஸ்கூல் ரீயூனியன். பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் அது நடக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் என் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருந்த நாட்கள் ஃப்ரெண்ட்ஸோட இருந்தப்பதான். பணக்காரர்கள் மட்டும் தங்கும் அந்த 5 நட்சத்திர ஹோட்டலுக்குள் உற்சாகத்தோடு ஹரிஷ் நுழைய, அங்கு நின்று கொண்டிருக்கும் செக்யூரிட்டி அவனை உள்ளே போக கூடாது என்று சண்டை போட ஆரம்பித்தார். உள்ள எல்லாம் அலௌட் கிடையாது, கிளம்பு. சரி சரி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உள்ள இருக்காங்க. இன்னைக்கு ஸ்கூல் ரீயூனியன். நீயே பாக்குறதுக்கு பிச்சைக்கார மாதிரி இருக்க. இந்த ஹோட்டல்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? இத பார், இது பெரிய பெரிய பணக்காரங்களா வந்து போற இடம். இங்க உன்ன மாதிரி லோ கிளாஸ்ல இடம் கிடையாது. கிளம்பு சார், நிஜமா சார் சொல்றேன். சார் கிளம்புன்றல. சொன்னா கேளுங்க சார். கீழே விழுந்த ஹரிஷ் தட்டு தடுமாறி எழ, அப்பொழுது அங்கு ஒரு விலை உயர்ந்த காரில் வந்திறங்கிய அந்த ஹோட்டலின் ஓனர் ஹரிஷை பார்த்தவுடன் அதிர்ச்சி அடைந்தார். ஹரிஷ் சார், சார், இவர் யாருன்னு தெரியுமாடா உங்களுக்கு? தெரியுமாடா யார் மேல கை வச்சிருக்கீங்க? I'll shoot every one of you bloody. சார், ஹரிஷ் சார். ஐயோ வேண்டாம் சார், இவங்களுக்கு என்ன தெரியும், விடுங்க சார். வாங்க சார்.
கண்டிப்பா நான் நினைக்கிற மாதிரி இவன் ஒரு அனாதை கிடையாது. இவனுக்கு இன்னொரு முகம் இருக்கு. கோடிக்கணக்கில் gift தரான், திடீர்னு வேற ஒரு முகத்தை காட்டுறான். இவனை பார்த்து தாஜ் ஹோட்டல் ஓனரே மிரண்டு போறாரு. இவன் நிஜமா யாரு? சந்தனா சந்தேகிப்பதை போல் ஹரிஷின் உண்மையான முகம் என்ன? இத்தனை நாள் ஒரு பிச்சைக்காரன் போல் ஹரிஷ் நடித்தது ஏன்? இப்பொழுதே பாக்கெட் FM-ஐ இன்ஸ்டால் செய்து இலவசமாக கேட்டு மகிழுங்கள். கிங்